தலைவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கணும் கோரிக்கை வருகிறார். தலைவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதான் தகவல். இப்போ ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். எனவே கட்சியை பொறுத்தவரையில இந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு என்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்து, ஒரு மாய கருத்தை இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு, அதாவது ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அந்த திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லாரும் உண்மை இல்லை. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரார் இன்னைக்கு திரும்ப சசிகலா தொண்டர்கள் பொதுமக்கள் ஏத்துப்பாங்களா, இல்ல திரு டிடிவி தொண்டர் பொதுமக்கள் ஏத்துப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் ஏத்துப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால இது அழகா ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது மாயை தான். அது உங்ககிட்ட அதிமுகவினர் யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மற்ற எல்லாருமே கூட தான் இருக்கான்னு ஜெயக்குமார் சிலர் முன்னாள் அமைச்சர். நல்ல மாவீரருக்கு புகழஞ்சி செலுத்திற்காக வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் ரத்தத்தை கொடுத்த அட்டைகளுக்கு கட்சியில் இணைய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பதனை மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையை 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் தன்னுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது. 13 இடங்களில் 3வது இடத்திலும், 2 இடங்களில் 4வது 5வது இடங்களிலும் அதனுடைய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. உருவாவதற்கு காரணம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள், நிறுவினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக, யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்கள். இன்றைக்கு நடைபெற்ற இந்த பொதுத் தேர்தலில், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் உட்பட 10 தேர்தல்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு யாருக்கு என்ன காரணம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இதே கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்னதான் கட்சியை பலமான கட்சியாக எடுத்து சென்றாலும் பொதுமக்கள் வாக்களித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் வரலாறு, தேர்தல் வரலாறு. இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் பொதுமக்களுடைய கருத்தை, நல்ல அபிப்பிராயத்தை நாம் இழந்திருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெயக்குமாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது என்பதை மட்டும் நான் தெரிவித்துள்ளேன்.